இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் பாக்ஸ் ரெசிபி கேரமலைஸ்ட் வால்நட்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வால்நட் வந்து பாதாம் பிஸ்தா மாதிரி ஒரு நட்ஸ் வெரைட்டி. வால்நட் வந்து நம்மளோட பிரெயினுக்கு வந்து ரொம்ப நல்லது. இதோட ஷேப்பே பிரெயின் மாதிரி தான் இருக்கும். பொதுவா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர பாதாம் பிஸ்தா சாப்பிட்ற மாதிரி வால்நட்ஸ் வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா இதுல ஒரு லைட்டா ஒரு கசப்பு தன்மை இருக்கும். ஆனா ஹெல்த் பெனிஃபிட்னு பார்த்தோம்னா பாதாம் பிஸ்தாவோடையும் இது ரொம்ப அதிகமான ஹெல்த் பெனிஃபிட் இதுல இருக்கு. நார்மலா சாப்பிட்றதோடையும் இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா டேஸ்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கேரமலைஸ் பாப்கார்ன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இது ஒரு டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னலாங்கிறத பார்த்தரலாம். 1.5 கப் வால்நட்ஸ், 3/4 கப் நாட்டு சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃபிளேக்ஸ், 1/4 டீஸ்பூன் பட்டைப்பொடி மற்றும் 1/4 டீஸ்பூன் உப்பு. இப்ப செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் நல்லா சூடாக்கிக்கலாம். பேன் நல்லா சூடானதும் நம்ம எடுத்திருந்த 1.5 கப் வால்நட்ஸை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போறோம். 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்து எடுத்துக்க போறோம். வால்நட் வந்து நல்லா கிரன்ச்சியா இருக்கணும், அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். 5 நிமிஷம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். நம்ம கை வச்சு உடைச்சு பார்த்தோம்னா டக்குன்னு உடையணும், அந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்கணும். இப்போ நம்ம எடுத்திருந்த நாட்டு சர்க்கரையை வந்து கேரமலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் நல்லா சூடானதும் நம்ம எடுத்திருந்த 3/4 கப் நாட்டு சர்க்கரையை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கணும். 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணாலே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓரங்கள்லாம் லைட்டாக மெல்ட் ஆனதும் ஸ்பூன் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். உங்களுக்கு வேணும்னா நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 3/4 வாசி உருக ஆரம்பிச்சதும் அதில் 1/4 கப் சூடான தண்ணி சேர்த்து லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கைவிடாம கிளறணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணாலே நல்லா உருகிடும். நல்லா உருகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை நல்லா சிம் பண்ணிடணும். ஃப்ளேவருக்காக 1/4 டீஸ்பூன் பட்டைப்பொடி, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃபிளேக்ஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு உடனே கலந்து விட்டுறணும். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த வால்நட்ஸை இதில் சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் வால்நட்ஸ்ல வந்து நாட்டு சர்க்கரை வந்து கோட்டாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். ஓரளவு நல்லா கலந்து விட்டதும் அதில் 1/4 கப் சூடான தண்ணி சேர்த்துக்கலாம். ஆறுன தண்ணி சேர்த்துக்க கூடாது, சூடான தண்ணி தான் சேர்த்துக்கணும். இப்படி தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்றதுனால நம்ம சேர்த்துக்கிட்ட உப்பு, பட்டைப்பொடி, ரெட் சில்லி ஃபிளேக்ஸ் எல்லாம் எல்லா வால்நட்ஸ்லயும் நல்லா கோட்டாகும். நல்லா கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் சிம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க வைக்க போறோம். நாட்டு சக்கரை யூஸ் பண்ணனால கலர் கொஞ்சம் டார்க்கா இருக்கு. சுகர் யூஸ் பண்ணீங்கன்னா லைட் கோல்டன் கலர்ல வரும். ஆனா ஹெல்த் வைஸ் பார்த்தா நாட்டு சக்கரை ரொம்ப நல்லது, அதனால நாட்டு சக்கரை வச்சு கேரமலைஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒவ்வொரு வால்நட்ஸ்லயும் நம்ம சேர்த்துக்கிட்ட ரெட் சில்லி ஃபிளேக்ஸோட காரம், உப்பு, பட்டைப்பொடியோட ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல டேஸ்டா இருக்கும். 2 நிமிஷம் நல்லா சூடானதும் பட்டர் பேப்பர் வச்சிருந்த பிளேட்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பட்டர் பேப்பர் இல்லாட்டினா பிளேட்ல வந்து நெய் தடவிட்டு அதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வால்நட்ஸை வந்து நல்லா பரப்பி விட்டுறணும். இந்த மாதிரி ஒன்னோட ஒன்று ஒட்டாத மாதிரி தனித்தனியா செப்பரேட் பண்ணி வச்சிடணும். ரூம் டெம்பரேச்சர்ல 10ல இருந்து 15 நிமிஷம் நல்லா ஆறட்டும். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ வால்நட்ஸை வந்து தனித்தனியா உடைச்சு எடுத்துடலாம். பட்டர் பேப்பர் வச்சிருந்ததுனால பிளேட்ல ஒட்டாம நம்ம உடைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியா வால்நட்ஸை உடைச்சு எடுத்துக்கணும். நல்ல கிரன்ச்சியா நல்ல டேஸ்டியாவும் இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியா உடைச்சு எடுத்துக்கணும். பாருங்க, 10 நிமிஷத்துல ரெடி ஆகக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு ஸ்நாக் பாக்ஸ் ரெசிபி. பசங்களுக்கு டெய்லி 2 பீஸ் நீங்க வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல கொடுத்து விட்டுருந்தீங்கனாலே போதும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் சாப்பிடலாம். இந்த சிம்பிளான ஹெல்த்தியான கேரமலைஸ்ட் வால்நட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. உங்களுக்கு என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் என்னோட ரெசிபி வீடியோவை பல பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். அதனால உங்களுக்கு என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ.